ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் சென்னையைச் சேர்ந்த கணவன் மனைவி அவர்களது 7 வயது குழந்தை புதுசாக வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு குடி போய் அந்த வீட்டில் இருந்த 2 துஷ்ட ஆத்மாக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு என்னென்ன அசம்பாவிதத்தை சந்திச்சாங்கன்ற அமானுஷ்ய திகில் சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2005ஆம் ஆண்டு சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுகுமார் பவித்ரான்ற தம்பதிகளுக்கு தான் நடந்திருக்கு. இந்த சுகுமார்ன்ற நபர் ஒரு பிரபலமான நிறுவனத்துல மேனேஜரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட மனைவி பவித்ரா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ரேஸ்மான்ற ஒரு 7 வயது குழந்தையும் இருந்திருக்கு. இவங்க சிட்டி நெரிசல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருந்திருக்காங்க. வீட்டு வாடகையும் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. இந்த சுகுமாரோட ஆபீஸ் வீட்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு. அதாவது சிட்டிக்கு இருந்துச்சு ஆபீஸ். டெய்லி ஆபீஸ்க்கு 2 வீலர்ல போயிட்டு வர்றதுக்கே அதிகப்படியான நேரம் செலவு செய்ய வேண்டியிருந்துச்சு. அதனால சுகுமார் ஆபீஸ்க்கு பக்கத்திலே வீடு பாருங்கன்னு சொல்லி புரோக்கர்கள்ட்ட சொல்லி வைக்கிறாரு. அப்படி அந்த புரோக்கர்களும் நிறைய வீடு ரெஃபர் பண்றாங்க. அதுல ஒரு வீடு சுகுமாருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த வீடு கீழே ஒரு ஃப்ளோரும் மாடியில ஒரு ஃப்ளோரும் காம்பவுண்ட் செவரோட தனி வீடா இருந்துச்சு. வாடகையும் ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. அதனால சுகுமாரும் பவித்ராவும் அந்த வீட்டை பார்த்துட்டு வீடு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாசமே குடி வரலான்னு முடிவு பண்றாங்க. சிட்டியோட இறைச்சல்ல இருந்து விடுதலை கிடைக்க போகுதுன்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏரியான்றனால வீடுகளும் தள்ளி தள்ளி இருந்திருக்கு. வீட்டுக்கு ஆப்போசிட்ல குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்கும் இருந்திருக்கு. சுகுமாரோட ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு. சோ எல்லா விதத்திலுமே அவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இருந்தனால அந்த மாசத்திலே இந்த வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு குடி வந்துடுறாங்க. இவங்க எதிர்பார்த்ததை விட வீடு ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. சென்னையில கொளுத்துற வெயிலையும் குழு குழுன்னு பீச் காத்து அந்த வீட்டுக்குள்ள அடிக்கும். சோ இப்படித்தான் இவங்களோட லைஃப் அந்த வீட்டுல ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனா அவங்க மக ரேஸ்மா தான் புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யார்கிட்டயுமே பேசாம ரொம்ப அமைதியா இருந்திருக்கு. அந்த பழைய வீட்டுல இருக்க ஃப்ரெண்ட்ஸ்களை எல்லாம் மிஸ் பண்றதுனால பொண்ணு டிப்ரெஷன்ல இருக்கா போலன்னு நினைச்சாங்க. புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டா பொண்ணு பழையபடி துருதுருன்னு மாறிடுவான்னு நினைச்சாங்க. அதனால ஈவினிங் அந்த பகுதியில் இருக்க குழந்தைங்க எல்லாம் அந்த பார்க்ல வந்து ஊஞ்சல் சர்க்கல்னு ஜாலியா விளையாடுறது வழக்கம். அந்த குழந்தைகளோட தாய்மார்கள்லாம் மரத்தடியில உட்காந்து அரட்டை அடிப்பாங்க. பவித்ராவும் ரேஸ்மாவை கூட்டிட்டு போய் பார்க்ல விளையாட விடுறாங்க. ஆனா ரேஸ்மா யார் கூடயும் விளையாடாம தனியா உட்காந்து எதையோ ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த மற்ற பேரண்ட்ஸ், ஏன் உங்க பொண்ணு இப்படி அமைதியா இருக்கா, எப்பவுமே இப்படித்தான் காமா இருப்பாளான்னு கேக்குறாங்க. அதுக்கு பவித்ரா, இல்லங்க, என் பொண்ணு எப்பவுமே துருதுருன்னு தான் இருப்பா. இது புது இடங்கிறனால கொஞ்சம் அமைதியா இருக்கா. பழக பழக சரியா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் பவித்ரா கிட்ட, ஆமா நீங்க எந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இந்த பார்க்குக்கு லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க, அந்த பெரிய வீட்டுல தான் குடியிருக்கேன்னு பவித்ரா சொன்னதும் உடனே அவங்க, அந்த வீடா, அந்த வீட்டில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு பவித்ரா, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு அந்த வீடு அப்படின்னு சொன்ன உடனே மற்றவங்கெல்லாம் எதுவுமே சொல்லிக்காம அவங்க குழந்தைகளை கூப்பிட்டுட்டு வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி நடந்துகிட்டது பவித்ராவுக்கு என்ன ஏதுன்னே புரியல. வீட்டை காமிச்சதும் எதுக்காக இப்படி கிளம்பி போயிட்டாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே ரேஸ்மாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வரைக்கும் அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக தான் இருந்திருக்காங்க. இதுக்கு மேலே தான் அவங்க லைஃப்பில் அமானுஷ்ய அலை அடிக்க போதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அன்னைக்கு இரவு சுகுமார் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் இரவு டின்னர் சாப்பிட்டுட்டு 3 பேரும் போய் பெட்ல படுத்து தூங்குறாங்க. சரியா இரவு 12 மணிக்கு அவங்க ஹால்ல குழந்தைகள்லாம் சிரிச்சு சிரிச்சு விளையாடுற மாதிரி சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டு முழிச்சு பார்த்த பவித்ரா பக்கத்துல பாக்குறாங்க. பக்கத்துல படுத்திருந்த ரேஸ்மாவை காணோம். பாத்ரூம் எதுவும் போயிருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே ஹால்ல வந்து பாக்குறாங்க. ரேஸ்மா சோஃபால உட்காந்து சிரிச்சு சிரிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கு. இதை பார்த்த பவித்ரா பயந்து போய் தன் மகளுக்கு என்ன ஆச்சுன்னு நினைச்சிட்டு
ரேஸ்மா என்ன பண்ற, எதுக்காக வந்து இங்க உட்காந்துருக்கான்னு கேட்டதுமே அதுக்கு அம்மா மீனா சிரிப்பு காட்டுறாமா அப்படின்னு ரேஸ்மா சொன்னதும், மீனாவா, அப்படின்னா யாரு, அப்படியெல்லாம் யாரும் கிடையாது, முதல்ல எந்திரிச்சு வா இங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு பெட்ரூம்ல போய் ரேஸ்மாவை படுக்க வைக்கிறாங்க. இப்படி ரேஸ்மா சொன்னதும் பவித்ராவுக்கு ஒரு இனம் புரியாத பயம் தொத்திக்குது. என்ன ஆச்சு, நம்ம பொண்ணுக்கு மனநலம் எதுவும் பாதிச்சிருச்சா, அவங்க அப்பா வேற அழுத்து சலுத்து தூங்கிட்டு இருக்காரு, அவரை எழுப்புனோம்னா காட்டு கத்து கத்துவாரு, சரி காலையில சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில பவித்ரா சுகுமார் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. மீனான்னு ஒரு பொண்ணை பத்தி சொல்றாங்க, என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு சுகுமாரு கூட படிக்கிற பொண்ணோட பேரா இருக்கும், புது வீட்டுக்கு வந்ததுனால கூட விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் இல்லைங்கிற டிப்ரெஷன்ல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இத பெருசு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போயிடுறாரு. ரேஸ்மாவும் ஸ்கூல் பஸ்ல ஸ்கூலுக்கு போயிருது. இப்போ பவித்ரா கதவை லாக் பண்ணிட்டு ஹால்ல இருக்க சோஃபால உட்காந்து டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டிவிக்கு பக்கத்துல இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர்ல பவித்ராவுக்கு பின்னாடி கருப்பா ஒரு ஆண் உருவமும் அதுக்கு பக்கத்திலே ஒரு சிறுமி உருவமும் தெரியுது. பின்னாடி நின்னு பவித்ராவையே உத்து பாக்குற மாதிரி தெரியுது. அதை பார்த்து பயந்து போன பவித்ரா டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. பின்னாடி யாருமே இல்ல. பவித்ராவுக்கு இப்ப முகம்லாம் குப்புன்னு வேர்க்க ஆரம்பிக்குது. நெஞ்சு படபடபடன்னு அடிக்க ஆரம்பிக்குது. பயந்து போய் வேகமா வீட்டு வாசலை திறந்துட்டு வெளியே வந்து நிக்கிறாங்க. என்னவா இருக்கும், கண்ணாடியில தெளிவா உருவம் தெரிஞ்சுச்சே, அது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள நுழையவே பயப்படுறாங்க. அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள மாடியில யாரோ ஓடுற சத்தம் கேக்குது. பயந்து போன பவித்ரா வாசல்லே நிக்கிறாங்க. இப்போ மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு உள்ள ஹாலுக்குள்ள போய் போனை எடுத்து சுகுமாருக்கு கால் பண்றாங்க. என்னங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பெர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரம் வர்றீங்களா, ஹாஸ்பிட்டல் போகணும்னு கூப்பிடுறாங்க. உடனே பதறி போன சுகுமார், என்ன ஆச்சுமா உனக்கு, சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. நீங்க நேர்ல வாங்க பேசிக்கலாம்னு பவித்ரா சொன்னதும் சுகுமார் பெர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. சுகுமார் வந்ததுக்கு அப்புறம் பவித்ரா நடந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்றாங்க. என்னங்க, இந்த வீட்டுல ஆத்மாவோட நடமாட்டம் அதிகமா இருக்குங்க. அன்னைக்கு அப்படிதான் பார்க்குக்கு வந்தவங்க கிட்ட இந்த வீட்டுல குடியிருக்கோம்னு சொன்னதும் ஒரு வார்த்தை கூட பேசாம எல்லாரும் எழுந்திருச்சு போயிட்டாங்க. நம்ம ரேஸ்மா நைட்டு 12 மணிக்கு ஹால்ல உட்காந்து மீனான்ற பொண்ணோட விளையாண்டுகிட்டு இருக்கேமான்னு சொல்றா. எனக்கு என்னமோ இங்க இதுக்கு மேல இருக்கிறது பயமா இருக்கு, நாம பழைய வீட்டுக்கே போயிடலாமான்னு கேக்குறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹால்ல சீலிங்ல தொங்கிக்கிட்டு இருந்த லைட்டு தொப்புன்னு கீழே விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சு போயிருது. சுகுமாருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்பலாமா வேணாமான்னு குழப்பத்துல இருக்காரு. பவித்ராவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாரு. வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கெட்ட வாடை அடிக்குது. அந்த வாடை ஏதோ கருகி போன பிணத்தோட வாடை மாதிரி அடிக்குது. உடனே சுகுமார் பவித்ரா கிட்ட அடுப்புல ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. இல்லங்க, காலையிலே சமையல் முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க பவித்ரா. ரூம் ஸ்ப்ரே எடுத்துட்டு வந்து வீட்டோட எல்லா பக்கமும் அடிக்கிறாரு. ஆனா இப்பவும் வாடை குறைஞ்ச பாடு இல்ல. அப்போ சுகுமார் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த பேய் பிசாசு மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீ எதையோ பார்த்து பயந்துருக்க, ஆல்ரெடி நிறைய வீடுகள் இருக்க பகுதியில குடியிருந்து பழகுனதுனால இந்த தனிமையான வீடு உனக்கு பயத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்னு சொல்றாரு. என்னைய வேற நீ இன்னைக்கு ஆஃப் டே லீவ் போட வச்சுட்டேன்னு சொல்லி டென்ஷனோட உட்காந்துருக்காரு. இன்னைக்கு சாயங்காலம் பார்க்குக்கு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த வீட்டை பத்தி விசாரிச்சு பாருன்னு சொல்றாரு. அதே மாதிரி ரேஸ்மா சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்ததும் பவித்ரா ரேஸ்மாவை கூப்பிட்டுக்கிட்டு பார்க்குக்கு போறாங்க. ரேஸ்மாவை விளையாட வச்சுட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அக்கா, நாங்க குடி இருக்கிறோம்ல வீடு, அது எப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு ஒரு 10 ஃபேமிலி குடி வந்துட்டு போயிருப்பாங்க. ஒரு மாசம் கூட தங்க மாட்டாங்க, காலி பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டுல பல வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவும் பொண்ணும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. அவங்களோட ஆன்மா அந்த வீட்டிலே தான் அலையுதுன்னு நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. ரொம்ப நாளா இந்த வீடு பூட்டியே தான் கிடந்திருக்கு. பகல் நேரத்திலே இந்த வீட்டு பக்கம் கிராஸ் பண்ணணும்னா அப்பாவும் பொண்ணும் சிரிச்சு விளையாடுற மாதிரி சத்தம் கேட்கும். அதனாலதான் அன்னைக்கு நீங்க இந்த வீட்டுல குடியிருக்கேன்னு சொன்னதும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இப்படி சொன்னதும் பவித்ராவால அங்க ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல. உடனே ரேஸ்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இந்த விஷயத்த சுகுமார்ட்ட சொல்றதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல சுகுமார் படுத்திருக்காரு. அவர்கிட்ட போய் பார்க்ல அவங்க சொன்ன விஷயத்த சொல்றாங்க. உடனே சுகுமார், சரி பயப்படாத, நம்ம குலதெய்வம் நம்ம கூட தான் இருக்கு, நமக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றாரு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்ன வேலை, ஏதாவது ஊறுதுன்னா பறக்குதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் மைண்ட் பண்ணக்கூடாது, நமக்கு இந்த வீடு நல்லா தானே செட் ஆயிருக்குன்னு சொல்றாரு. எனக்கு உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு, ஒரு ஆம்லேட் ஒன்று போட்டு கொடு, மொட்டை மாடியில ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரேன்னு கேட்கிறாரு. உடனே பவித்ரா ஒரு ஆம்லேட் ஒன்று போட்டு சுகுமார்
சுகுமார் கிட்ட கொடுக்குறாங்க. சுகுமார் சரக்கு பாட்டில், சைடிஸ், சிகரெட்லாம் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போறாரு. அங்க போய் கிளாஸை கீழே வச்சு சரக்க ஃபுல்லா ஊத்துறாரு. சிகரெட் பாக்கெட்ல இருந்து ஒரு சிகரெட் எடுத்து வாயில வச்சுட்டு அப்பதான் பாக்குறாரு லைட்டரை கீழே வச்சுட்டு வந்துட்டோம்னு. உடனே வேகமா கீழே இறங்கி போய் லைட்டரை கையில எடுத்துக்கிட்டு மறுபடி மாடிக்கு வந்து பாக்குறாரு. மாடிக்கு வந்த சுகுமாருக்கு செம்ம சாக்கு. கிளாஸ்ல இருந்த சரக்கு சுத்தமா காலியா இருந்துச்சு. தட்டுல இருந்த ஆம்லேட்டையும் காணோம். பயந்து போன சுகுமாரு சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. யாருமே மாடிக்கு வந்த மாதிரி தடையும் கூட தெரியலையே. கிளாஸ்ல ஊத்தி வச்சிருந்த சரக்கும் ஆம்லேட்டும் எங்க போச்சுன்னு குழப்பத்தோட நிக்கிறாரு. அதுக்கு மேல சுகுமாரால அங்க நிக்க முடியல. வேர்த்து போய் கீழே ஒடியாந்து வந்து மனைவி கிட்ட நடந்ததை சொல்றாரு. உடனே பவித்ரா, ஆமாங்க, நான் தான் சொன்னேன்ல, இந்த வீட்டுல ஆத்மாவோட நடமாட்டம் அதிகமா இருக்கு. என்னால இனிமே இங்க தனியா இருக்க முடியாது. என்னைய எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. வேற வீடு பார்த்துட்டு வந்து என்னைய கூப்பிடுங்க, நான் வரேன்னு சொல்றாங்க. சரி, அவசரப்படாத, பொறுமையா இரு, என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட் சாப்பாடு இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்த மொத்த லைட்டும் அமர்ந்து எரியுது. டக்குன்னு பவர் கட் ஆயிருது. இவங்க டார்ச் லைட் ஆன் பண்ணி வெளியே வந்து பாக்குறாங்க. இவங்க வீட்டுக்கு மட்டும் போஸ்ட்ல பீஸ் போயிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் பெட்ரூம்ல போய் படுக்கிறாங்க. உடனே பவித்ரா, என்னங்க, நம்ம தூங்குற மாதிரி நடிப்போம், நம்ம மக என்ன பண்றான்னு பாருங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பவித்ராவும் சுகுமாரும் அசந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. இரவு 12 மணி இருக்கும். அப்போ ரேஸ்மா பெட்ல மெதுவா எழுந்திருச்சு உட்காடுறாங்க. மீனா, இரு வந்துட்டேன், வா விளையாடலாம்னு சொல்லிட்டு ஹால்ல இருக்க சோஃபால உட்கார்ந்துருக்கு. பிளாஸ்டிக் பாலை தூக்கி போட்டு விளையாடுறாங்க. அந்த பால் ஆப்போசிட் சைட்ல அப்படியே ஏர்ல கொஞ்ச நேரம் நின்னுட்டு மறுபடி ரிட்டர்ன் ரேஸ்மா கைக்கு வருது. இத பார்த்த சுகுமாரும் பவித்ராவும் மிரண்டு போயிடுறாங்க. பவித்ரா ரேஸ்மான்னு கத்துனதும் ரேஸ்மா அந்த பாலை கீழே போட்டுட்டு எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நாளைக்கு வந்து விளையாடுறேன் பாய்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்துருது. இப்போ ரேஸ்மா கிட்ட சுகுமார் கேக்குறாரு, யார் கூடமா விளையாண்டுகிட்டு இருந்தேன்னு. என்னோட ஃப்ரெண்டு மீனா கூட விளையாண்டுகிட்டு இருந்தேன்பான்னு சொல்லியிருக்கு. இதை கேட்டதும் சுகுமாரும் பவித்ராவும் உறைஞ்சு போயிடுறாங்க. அந்த நேரத்துல இவங்களோட வீட்டு வாசல்ல வீட்டை பார்த்தபடி ஒரு 10-15 நாய்கள் தொடர்ச்சியா விடாம குறைக்குது. இவங்க 3 பேரும் பெட்ரூம்குள்ள வந்து தூங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. வெளியே ஹால்ல யாரோ தடதடன் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. உடனே சுகுமார், நாளைக்கு காலையில பொழுது விடியட்டும், இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதும் சுகுமார் ஃபேமிலியோட அவருக்கு தெரிஞ்ச பிரீஸ்ட், அதாவது பேய் ஓட்டுறவர்கிட்ட போறாங்க. பேய் ஓட்டுறவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்றாரு. அவரு நடந்த விஷயங்கள் எல்லாம் டீட்டெயில்டா விசாரிச்சுட்டு, அந்த மீனான்ற ஆத்மா உங்க பொண்ணு மேல உசுரையே வச்சிருக்கு. நீங்க அந்த வீட்ல இருந்து காலி பண்ணினாலும் உங்க மகளோட ஒட்டிக்கிட்டே வந்துடும். அதனால இதுக்கு மேல நீங்க யாரும் அந்த வீட்டுக்குள்ள நுழையாதீங்க. வேற பக்கம் வீடு பார்த்து குடி போங்க. சாமான்கள் எல்லாம் ஆளை வச்சு கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி நீங்க செய்யலைன்னா உங்க பொண்ணோட உயிருக்கே ஆபத்து சொன்னதும் உடனே சுகுமார் அவர் ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுல வந்து ஒரு வாரம் தங்கி வேலைக்கு போய்கிட்டு வேற ஒரு வீடு பார்த்துட்டு ஜாமான்கள் எல்லாம் ஆளை விட்டு அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்றாரு. பண்ணிட்டு அந்த புது வீட்டுக்கு குடி போயிடுறாங்க. அதற்கு பிறகு அந்த ஆத்மாவோட தொல்லை இல்லாம சந்தோஷமா இருந்திருக்காங்க. தற்போது ரேஸ்மாவுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளோட ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்காங்க. இந்த சம்பவத்தை ரேஸ்மாவோட தந்தை சுகுமார் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நான் உங்களை இதே மாதிரி ஒரு திகில் சம்பவத்தோடு வந்து சந்திக்கிறேன். பாய்.